மியாங்கிற இந்த பொண்ணோட அப்பா ஒரு சிங்க பண்ண வச்சிருக்காரு. சிங்கங்களை எல்லாம் வளர்த்து ஏதாவது சூக்கு கொடுக்கறது தான் அவரோட தொழிலாவே வச்சிருக்காரு. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பண்ணையில ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சிங்கக்குட்டி பிறக்குது. அந்த சிங்கக்குட்டிய அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. அதை பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சிங்கக்குட்டி கூட விளையாடுறாங்க. ஆனா மியாக்கு இந்த சிங்கக்குட்டி மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. அதை கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. ஆனா இந்த சிங்கக்குட்டிக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ போற இடத்துக்கெல்லாம் போகுது. இதனால மியாக்கு அந்த சிங்கக்குட்டிய ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா மியாவும் அந்த சிங்கக்குட்டி கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த சிங்கக்குட்டிக்கு சார்லின்னு பேர் வைக்கிறா. இப்படி இருக்க ஒரு நாள் மியாவும் சார்லியை விட்டுட்டு டூருக்கு கிளம்பி போயிடுறா. டூருக்கு போன இடத்துலயும் சார்லியை பற்றி நினைச்சிட்டு இருக்கா. சார்லியும் மியா இல்லாததுனால சாப்பிட கூட மாட்டேங்குது. அப்போ மியாவும் சார்லியை பாக்குறதுக்காக டூர்ல இருந்து பாதிலேயே ஓடி வந்துடுறா. இதை கேள்விப்பட்ட அவங்க அம்மாவும் வெளியில வந்து பார்க்கும்போது மியா சார்லிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. சார்லியும் மியா வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடவே ஆரம்பிக்குது.